ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூனா அகாடமி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நம்ம ஆல்ரெடி நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை 40, திரிகடுகம், பழமொழி 400, திருக்குறள் இந்த டாபிக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த டாபிக்கோட வீடியோஸ் எல்லாமே நான் பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம் என்னும் நூலின் ஆசிரியர் காரியாசன். இவருடைய இயற்பெயர் காரி. இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் சிறு பஞ்சமூலம் 97 வெண்பாக்களால் ஆனது. சிறு பஞ்சமூலம் எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. 97 வெண்பாக்களால் ஆனது. சிறப்புகள்: கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள். அதாவது கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு பள்ளியில படித்த மாணவர்கள். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. இவர் சமண சமயத்தைச் சார்ந்தவர். வேரால் பெயர் பெற்ற நூல் சிறு பஞ்சமூலம். கீழ்கண்டவற்றுள் எது வேரால் பெயர் பெற்ற நூல்? கண்டிப்பா கேட்பாங்க. சிறு பஞ்சமூலம். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேறு. சிறு 5 வேர்களால் ஆன நூல் சிறு பஞ்சமூலம். பெரும்பான்மை பொது அறக்கருத்தும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் அடங்கிய நூல் சிறு பஞ்சமூலம். இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5ம் உடல் நோயை போக்கும். அதுபோல ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 கருத்துகள் மனநோயை தீர்க்கும் என்பது மையக் கருத்து. 5 எளிய வேர் மூலங்களை கொண்டது சிறு பஞ்சமூலம். பஞ்சமூலம் என்பதற்கு பதார்த்த குண சிந்தாமணியும் பொருள் தொகை நிகண்டும் பொருள் கூறுகின்றன. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று சிறு பஞ்சமூலம் கூறுகிறது. கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. மேற்கோள்களை பத்தி பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றால், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது சிறு பஞ்சமூலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஏலாதி அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்கலாம்.